இங்கிலீஷ் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம்னா இங்கிலீஷு, குவான்ஸு, அடுத்து ரீசனிங். இது 3 தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. இதுல இங்கிலீஷ் எல்லாமே நம்ம சைமல்டேனியஸா பார்த்துட்டே தான் இருக்கோம். ரீசனிங்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குடுக்க வேண்டிய டாபிக் வந்துட்டு சிலாஜிசம். ஓகேவா? அதுதான் இந்த டாபிக். இதுல வந்துட்டு பேசிக்கா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே இந்த வீடியோலயே கவர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல வந்துட்டு சில டேர்ம்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லிருவாங்க கொஸ்டின்ல. அதுக்கு கன்க்ளூஷனும் குடுத்துருவாங்க. அந்த கன்க்ளூஷன் கரெக்ட்டா, உண்மையா, பொய்யான்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். ஓகேவா? இதுல வந்துட்டு டெர்ம்ஸ் வந்துட்டு என்னன்னா, ஆல், சம், சம் நாட், நோ. ஆல்னா இப்ப நான் பேசிக்கா சொல்றேன். இப்போ வந்துட்டு ஏ ஒண்ணு இருக்கு, பின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? எல்லா ஏவுமே பி தான் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்போ வந்துட்டு இது வந்துட்டு நம்ம 3 விதமா சால்வ் பண்ணலாம் சிலாஜிசம். ஒண்ணு வந்துட்டு ஃபார்முலா மெத்தட் இருக்கு. இன்னொன்னு லாஜிக்கலா நம்மளே திங்க் பண்ணி பண்றது. இன்னொன்னு வென் டயகிராம். நான் வென் டயகிராம் தான் ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் ஈஸியாவும் இருக்கும். ஓகேவா? இப்ப ஆல்ன்னு கேட்டிருக்காங்க. ஆல்னா எல்லா ஏவுமே பில இருக்குன்ட்டு கொஸ்டின்ல குடுத்திருக்காங்கன்னா, இந்த எல்லா ஏவுமே பிக்குள்ள இருக்கு. அப்படின்ற மாரி நம்ம மேப் பண்ணுனாதான், அதுலருந்து என்ன கேள்வி கேட்குறாங்களோ நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ இதுதான் ஸ்டேட்மெண்ட். எல்லா ஏவுமே பில இருக்குன்னு குடுத்திருக்காங்க. இப்போ வந்துட்டு இதுல என்ன கேட்பாங்கன்னா, அப்போ சில ஏ பில இருக்கா? அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ சில ஏ பில இருக்கான்னா, இருக்கு. எல்லாமே ஏ பிக்குள்ள இருக்கும்போது, சில ஏவும் பிக்குள்ள தான் இருக்கு. அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்ட். இது மாரி தான் கேட்பாங்க. அடுத்து சம். சம்னா இதே ஏ, பி வச்சு சொல்றேன். சம் ஏ இன் சம் பி. சம் ஏ இன் பி அப்படின்னா, இந்த பில வந்துட்டு சில ஏ இருக்கு. ஓகேவா? அப்போ இதுதான் அந்த இன்டர்மீடியேட். ஓகேவா? இதுதான் அந்த சம். அடுத்து சம் நாட். சம் நாட்னா இங்க சம் இருக்குல்ல. இப்போ இல்லாதது என்னது? இதெல்லாம். இதெல்லாம் தான் இல்ல. அப்போ இதுதான் சம் நாட். ஓகேவா? புரிஞ்சுதா? இதான் சம் நாட். நோ அப்படின்னா இது ஏ, இது பி. ஓகேவா? ஏ, பிக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா இருக்கு. இப்போ நான் கேட்கிறேன். இப்போ இத அழிச்சிரலாம். இப்போ ஏ, பி இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க. ஏ, பில இருக்கா? இல்ல ஏ, பி தனியா இருக்கா? சொல்லுங்க. தனியா இருக்கு. எப்படி தனியா இருக்கு? தனித்தனியா இருக்கிறதுனால தனியா இருக்கா? அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா தப்பு. 2க்கும் ஏதாவது லிங்க் குடுத்து தனித்தனியா இருக்குன்னா தான், அது தனியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏ, பி மட்டும் தனித்தனியா இருக்கு. ஏ, பி மட்டும் இப்படி தனித்தனியா இருக்குன்னா, இது பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏ, பி ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கா, சேர்ந்து இருக்கா, இத பத்தி தெரியாது. ஒரு நார்மலா ஏ, பி இருக்கு. அவ்வளவுதான் தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. உங்களுக்கு டயக்ராம் குடுத்து கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் கேட்டா, தெரியாது. நான் என்னால முடிவு பண்ண முடியலன்ற மாரி தான் ஆன்சர் குடுக்கணும். தனியா இருக்குன்னு குடுக்கக் கூடாது. ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் பாத்துரலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் வில்லேஜஸ், நோ வில்லேஜஸ் ஆர் நர்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் வில்லேஜஸ்க்கு இங்க இன்ஜினியர்ன்னு எடுத்துக்கலாம். ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் வில்லேஜர். அப்போ வில்லேஜருக்குள்ள தான் இன்ஜினியர் இருக்கணும். ஓகேவா? அடுத்து நோ வில்லேஜர் ஆர் நர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நோ வில்லேஜஸ் யாருமே நர்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு மைனஸ் மார்க் போட்டுட்டு நர்ஸ்ன்னு எழுதிக்குவோம். ஓகேவா? இப்ப கன்க்ளூஷன் போயிரலாம். நோ இன்ஜினியர் ஆர் நர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. குடுத்திருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம இந்த கன்க்ளூஷன் கரெக்ட்டான்னு பார்க்கணும். நோ இன்ஜினியர் ஆர் நர்ஸ். நர்ஸுக்கும் வில்லேஜஸ்க்குமே சம்மந்தம் இல்ல. அப்போ இன்ஜினியருக்கும் நர்ஸுக்கும் சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த கன்க்ளூஷன் கரெக்ட். அடுத்து சம் நர்சஸ் ஆர் வில்லேஜர். சம் நர்ஸுக்கும் வில்லேஜருக்கும் சம்மந்தமே இல்ல. மைனஸ் போட்டிருக்கோம். அப்போ வந்துட்டு சம் இன்ஜினியர் வில்லேஜர்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. இது பாசிபிள்னா எப்படி இருந்தா பாசிபிளா இருக்கும்னா, இங்க வில்லேஜரும், இங்க நர்ஸும் இப்படி இன்டர் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா தான் இது பாசிபிள். இப்போ இது தப்பு. ஓகேவா? புரிஞ்சா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கன்க்ளூஷன் 1 மட்டும் தான் ஃபாலோஸ். புரிஞ்சுதா? ம். இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆல் ரிவர்ஸ் ஆர் சீன்னு குடுத்திருக்காங்க. இப்போ இது ஆல் ரிவர்ஸ் ஆர் சி. அப்போ வந்துட்டு இது வந்துட்டு சி, இது வந்துட்டு ரிவர். ஓகேவா? இது முடிச்சாச்சு. அடுத்து ஆல் லேக்ஸ் ஆர் சி. அப்போ இங்க வந்துட்டு ஒரு லேக்ஸும் இருக்கு. சம் சி ஆர் நாட் ஓஷன். சம் சி ஆர் நாட் ஓஷன் குடுக்குற போது இதுக்கு ஒரு இன்டர் கனெக்ஷன். இந்த சம்ம நம்ம இப்படி வரைஞ்சிட்டு இதுதான் இன்டர் கனெக்ஷன் வந்துட்டு நாட் ஓஷன்னு குடுத்துருக்கோம். அப்போ மைனஸ் பண்ணி ஓஷன் எழுதுவோமா? ஓகேவா? இது இங்கவே ஓஷன்னு போடக்கூடாது. அது நம்ம கன்க்ளூஷன் போடும்போது தப்பா இருக்கும். அதனால ஒரு இன்டர் கனெக்ஷன் வந்துட்டு, அந்த இன்டர் கனெக்ஷன் தான் நாட் ஓஷன். இந்த மைனஸ் வந்துட்டு ஓஷன்னு போடணும். கன்க்ளூஷன் என்னன்னு பார்ப்போம். சம் ரிவர்ஸ் ஆர் நாட் லேக்.
some rivers are not lake. சம் ரிவரும் லேக்கும் இன்டர்கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கவே இல்லை. நம்மளுக்கு கொடுக்காத விஷயத்த கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா அது தப்புதான். ஏன்னா நமக்கு தெரியாது. இன்கேஸ் இங்க பாசிபிலிட்டின்னு வந்திருந்தாங்கன்னா நம்ம வேற யோசிப்போம். அது நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். ஆனா வந்துட்டு இந்த பேஸ் பண்ணி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. தெரியலைன்னா தப்புதான். ஓகேவா? சம் ஓஷன்ஸ் மே நாட் சீ கொடுத்திருக்காங்க. இது கரெக்ட் தான். ஏன்னா கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க சம் சி ஆர் நாட் ஓஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ அதே தான் கேட்டிருக்காங்க. சம் ஓஷன்ஸ் மே நாட் பி சி. அப்போ இந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு சியா இல்லாம இருக்கலாம். அதனால இது கரெக்ட். அப்போ இதுல வந்துட்டு கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இப்ப அடுத்து எய்தர் ஆர். இதுல வந்துட்டு இந்த வேர்டிங்ஸ் தான் நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அது பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த சம்ஸ் வரும். ஓகேவா? எய்தர் ஆர் கான்செப்ட். எய்தர் ஆர்னா என்ன? இப்போ உனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு கேட்டா எனக்கு ரெண்டுல எதனாலும் பிடிக்கும் அப்படின்றதுதான் எய்தர் ஆர். எனக்கு ரெண்டுமே பிடிக்காது அப்படின்றதுதான் நெய்தர் ஆர். இதுல வந்துட்டு ஏதாவது ஒண்ணு கரெக்டா இருக்கலாம். இதுல ரெண்டுமே தப்பா இருக்கும். பாசிபிலிட்டிஸ்னா இப்போ இந்த ரெண்டு பேத்த பத்தியும் நமக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது. பர்சன் 1 பர்சன் 2 பத்தி எதுவுமே தெரியாது. அப்போ எதுவுமே தெரியாதப்போ நம்ம என்ன நினைப்போம்? அவங்க வந்துட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நினைப்போம், இல்ல மேரிட்ன்னு நினைப்போம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைப்போம். அப்போ வந்துட்டு அதுதான் பாசிபிலிட்டிஸ். நமக்கு ஒரு விஷயத்த பத்தி தெரியாத போது அதை பத்தி நம்ம என்ன கதை வேணாலும் பேசுவோம். அதுதான் பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? இப்போ இது பேஸ் பண்ணி சம்ஸ் பார்ப்போம். ஆல் பென்ஸ் ஆர் பேப்பர். அப்போ வந்துட்டு இது பேப்பர், ஆல் பென்ஸ் ஆர் பேப்பர். ஓகேவா? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து சம் பேப்பர்ஸ் ஆர் புக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சம் பேப்பர்ஸ் ஆர் புக்ஸ். ஓகேவா? இதுதான் நமக்கான ஸ்டேட்மெண்ட். இப்போ கன்க்ளூஷன் பார்ப்போம். சம் புக்ஸ் ஆர் பென்னு சொல்லியிருக்காங்க. சம் புக்ஸ் ஆர் பென். இது வந்துட்டு இப்ப வர கனெக்ட் ஆகல. ஆனா நமக்கு வந்து தெரியாது. இது கரெக்டா இல்லையான்னு தெரியாது. அதனால வந்துட்டு இது ராங். ஓகேவா? இப்ப பாசிபிலிட்டின்னு குடுத்திருந்தாங்கன்னா ஒருவேளை இருக்கலாமோன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா பாசிபிலிட்டின்ற வேர்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயும் குடுக்கல. கன்க்ளூஷன்ல எங்கேயும் குடுக்கல. அதனால எக்ஸ். ஆல் பென்ஸ் ஆர் புக்னு குடுத்திருக்காங்க. இங்கதான் இருக்கு பென்ஸ், இங்கதான் இருக்கு புக்கு. அப்போ பென்னு வந்துட்டு புக்கா இருக்கணும்னா இங்கெல்லாம் இருக்கணும். அப்ப இதுவும் தப்பு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? நெய்தர் ஃபாலோஸ். பேங்க் எக்ஸாம்ல வந்துட்டு ஆப்ஷன் எல்லாமே குடுத்திருப்பாங்க. 1 ஃபாலோ, 2 ஃபாலோ, எய்தர் ஃபாலோ, நெய்தர் ஃபாலோன்ட்டு. அதுல நெய்தர் ஃபாலோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஆப்பிள். அப்போ இங்க ஃப்ரூட், இங்க ஆப்பிள். சம் ஆப்பிள்ஸ் ஆர் மேங்கோஸ். ஓகேவா? அப்போ இங்க வந்துட்டு மேங்கோஸ். இப்போ சம் ஃப்ரூட்ஸ் ஆர் மேங்கோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சம் ஃப்ரூட்ஸ் ஆர் மேங்கோஸ்னா இது இன்டர் கனெக்ஷன்ல தான் இருக்கு. மேபி இருக்கலாம். இங்க அந்த மேங்கோ இருந்து இங்க அந்த ஃப்ரூட் இருந்ததுனால மேபி இருக்கலாம். அப்போ வந்துட்டு இது வந்துட்டு டிக் போட்டு வைக்கலாம். சம் மேங்கோஸ் ஆர் ஃப்ரூட். சம் மேங்கோஸ் ஆர் ஃப்ரூட். இதுவும் அது சேம் தான் குடுத்திருக்காங்க. அப்போ டிக் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன்ல ஆப்ஷன் 1 ஃபாலோ, 1 ஃபாலோ, 2 ஃபாலோ, நெய்தர் ஃபாலோ, எய்தர் ஃபாலோன்னு கேட்டிருக்காங்கன்னு வைங்க. இப்போ என்ன ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணுவோம்? இதுவும் இருக்கலாம்னு தோணுது, இதுவும் இருக்கலாம்னு தோணுது. அப்போ வந்துட்டு 1 மட்டும் ஃபாலோவும் குடுக்க மாட்டோம். 2 மட்டும் ஃபாலோவும் குடுக்க மாட்டோம். நெய்தர் ஃபாலோ குடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. அப்ப நெய்தர் குடுக்க மாட்டோம். அப்போ எய்தர் தான் குடுக்கணும். இப்போ அடுத்த சம் பவுல்ஸ் ஆர் பிளேட். அப்போ இது பவுல்ஸ், இது பிளேட். நோ பிளேட் ஆர் கிளாஸ்னு கொடுத்திருக்காங்க. அப்போ மைனஸ் பண்ணி கிளாஸ். இது கிளாஸா இருக்காது. ஓகே, இப்போ கன்க்ளூஷன் பார்ப்போம். சம் கிளாஸஸ் ஆர் நாட் பவுல். சம் கிளாஸஸ் ஆர் நாட் பவுல்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இங்கவே இல்லைல்ல, அதனால இருக்காது. இது தப்பு. ஆல் கிளாஸஸ் பீங் பவுல் இஸ் அ பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கிளாஸ் வந்துட்டு பிளேட்டோட தான் சம்மந்தம் இல்லைன்னு தெரியும். ஆனா பவுலோட சம்மந்தம் இருக்கான்றத பத்தி சொல்லல. அவ மேபி இருக்கலாம். இங்க இங்க வந்துட்டு ரெண்டுக்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்கலாம். சான்சஸ் இருக்கு. அப்ப பாசிபிலிட்டின்னு வந்திருக்கு. அப்போ வந்துட்டு இது ரைட்டா இருக்கலாம். அதனால வந்துட்டு இது வந்து 2 மட்டும் ஃபாலோஸ். பாசிபிலிட்டிலேயே 3 விதமா கேட்பாங்க. ஒண்ணு நமக்கு நல்லா தெரியும். இவனோட சண்டை அப்படின்றதும் நல்லா தெரியும். இதுதான் நோன் பாசிபிலிட்டி. இன்னொன்னு அன்னோன். நமக்கு தெரியாது. இப்போ நம்ம இந்த சம்ல பார்த்தோம்ல. இந்த மாதிரி இருக்கலாமா? கிளாஸ் வந்துட்டு பவுல்ஸ்ல இருக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அதுதான் அன்னோன். மேபி அப்படின்றதுதான் அன்னோன்.
இப்போ ட்ரூ கன்க்ளூஷன் ஃபெயில் அப்படின்னு என்னன்னு அர்த்தம்? இவ பர்சன் 1 ஃப்ரெண்ட் ஆஃப் பர்சன் 2ன்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஆனா கன்க்ளூஷன்ல பர்சன் 2 வந்துட்டு பர்சன் 1ஓட ஃப்ரெண்டான்னு கேட்பாங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இவன் வந்துட்டு இவனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு தெரியும். தெரியறதே இவங்க கன்க்ளூஷனா கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு இதுக்கு நம்ம ஃபால்ஸ் தான் போடணும். ஏன்னா தெரிஞ்சுட்டே கேக்குறாங்களா அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் தான் போடணும். பாசிபிலிட்டியில இது வந்துட்டு ஒரு ரூல். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தையே அவங்க கொஸ்டினா கேட்டா நம்ம வந்துட்டு ஃபால்ஸ் தான் போடுவோம். இது வந்துட்டு கன்வெர்ட்டர். இப்போ எல்லா கொஸ்டின்லயுமே சம் நாட் ஆல்னு டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. சிலதுல கேன் நெவர் பி ஆர் டெஃபினைட் அட்லீஸ்ட் ஆர் பீங் கேன் பி மேபின்னு கொடுப்பாங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, இப்ப கேன் நெவர் பின்னு கொஸ்டின்ல வந்திருந்ததுன்னா அதை நம்ம வந்துட்டு சம் நாட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சருக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஆர் டெஃபினைட் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம கேரி பண்ணிக்க தேவையில்ல. அதை ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்க சம்ம ரீட் பண்ணாலே நம்மளுக்கு கரெக்டா ஆன்சர் வந்துடும். அதே மாதிரிதான் அட்லீஸ்ட் ஆர் பீயிங் கேன் பி மேபின்லாம் வந்துச்சுன்னா அது வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் பேஸ் பண்ணின கொஸ்டின் அர்த்தம். ஓகேவா? அது பேஸ் பண்ண மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். இப்ப இந்த அதே மாதிரி இதுல வந்துட்டு சிலது நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு மெனி, ஃபியூ, generally, often, frequently, அட்லீஸ்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? இதெல்லாமே வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இதெல்லாம் சம்முன்னு எடுத்துக்கணும். இது எல்லாமே சம். ஓகேவா? அதே மாதிரி ஆல்னா என்ன வரும்? ஈச், எவ்ரி, இனி. ஓகேவா? இதுதான் ஆல். அடுத்து நன் ஆஃப் தனா நோன்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸாம்ல வந்துட்டு இந்த வேர்டிங்ஸ் வச்சு கேட்பாங்க. இந்த வேர்டிங் வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அதை சம்முன்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஆல்னு எடுத்துக்கணும். நோனா நன் ஆஃப் தென்னு கேட்பாங்க. அப்போ ஒன்லின்னு கொடுத்தாங்கன்னா ஒன்லின்னு வந்துச்சுன்னா இதுதான் ரொம்ப ட்விஸ்ட். ஒன்லின்னு வந்துச்சுன்னா அதை ஆல்னு எடுத்துட்டு அதோட வேரியபிள்ஸை வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம ரீட் பண்ணிக்கணும். வேரியபிள்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி ரீட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த நம்ம வந்துட்டு இந்த வேரியபிள் ஆல்ன வந்துட்டு இதை ஒன்லின்னு எடுத்துக்கணும். ஒன்லின்னு எடுத்துட்டு இந்த இன்ஜினியர்ஸை வில்லேஜஸாகவும் வில்லேஜஸை இன்ஜினியர்ஸாகவும் எடுத்து எழுதிக்கணும். ஒன்லி வில்லேஜஸ் ஆர் இன்ஜினியர்ஸ். ஓகேவா? இது ரெண்டுக்குமே ஆன்சர் ஒரே தான் வருதா? புரிஞ்சுதா? ஆல்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது ஒன்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆல்னு எழுதி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? கொஸ்டின் பார்ப்போம். ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் வில்லேஜஸ். இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுதான். ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் வில்லேஜஸ். நோ வில்லேஜஸ் ஆர் நர்ஸ். ஓகேவா? இங்க கன்க்ளூஷன் என்ன சொல்லிருக்காங்க? வில்லேஜ் இன்ஜினியர்ஸ் கேன் பி அ நர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கண்டிப்பா இருக்க முடியாது. இப்போ இந்த கன்க்ளூஷன்ல இந்த கேன் நெவர் பி அடிச்சுட்டு நம்ம சம் நாட்னு ரீட் பண்ணணும். இன்ஜினியர் சம் நாட் நர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்துட்டு ஃபாலோஸ். ஓகேவா? அடுத்து ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் வில்லேஜஸ், நோ வில்லேஜஸ் ஆர் நர்ஸ். இதே சேம் கொஸ்டின் தான். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் சம் இன்ஜினியர்ஸ் ஆர் நாட் நர்ஸ். அட்லீஸ்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதை கேரி பண்ணிக்க மாட்டோம். அட்லீஸ்ட ரிமூவ் பண்ணிட்டு இப்ப ரீட் பண்ணுங்க. சம் இன்ஜினியர்ஸ் ஆர் நாட் நர்ஸ். ஓகேவா? அப்போ இதுவும் ஃபாலோஸ். அவ்வளவுதான். இத சுத்தி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம அடுத்த வீடியோல இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.